அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே அதிக ரசிகர்கள் கொண்ட ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுட்பால். ஃபுட்பால் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கேம், கடினமான கேம். ஆண்களே பார்த்தீங்கன்னா நல்லா பீக்ல இருப்பாங்க. பெரிய பெரிய இன்ஜுரிஸ் வரக்கூடிய முரட்டுத்தனமான கேம். அதில் ஆண்களே ஈஸியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆட முடியாத அவ்வளோ முரட்டு கேம். பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கேம் ஆடுறது. ஏன்னா அவ்வளோ முரட்டுத்தனமான அந்த பாலை எட்டி வதைக்கும் போது ரெண்டு கால் கிளாஷ் ஆகும்போது கூட ஃப்ராக்சர் ஆகலாம். மிகப்பெரிய இன்ஜுரிஸ்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து ஃபுட்பாலில் ஈடுபட்டு அந்த ஃபுட்பாலில் அவள் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய கேம்ஸில் வந்து பெரிய எக்ஸ்போசர் கிடையாது. அதை தாண்டி ஃபுட்பாலில் அவங்களால நல்ல ஒரு ஃபுட்பாலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நிறைய சாதனை பண்ணால் கூட ஃபுட்பாலில் பெரிய ஹைட்டு ஏன்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால ஃபிஃபா அதாவது ஃபுட்பாலோட உச்சக்கட்ட இது வந்து அதில் ரெஃபரி ஆகிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஃபிஃபாவில் ரெஃபரி ஆகிறதுக்கான ஒரு ஏன்னா குடும்ப சூழல் பொருளாதாரம் ரீட்டைன் பண்ணாதான் அந்த ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால அதுக்குள்ளாரியே போய் அந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல சாதிக்கணும்னு ஃபிஃபால ரெஃபரியா ஜாயின் பண்ணி அதுக்கான கடின முயற்சியை எடுத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ரூபா தேவி அவர்கள். ரொம்ப உண்மையாவே சொல்ற அது சிங்கப்பெண்ணா இருந்தா மட்டும்தான் அது சாதாரணமா போய் என்ட்ரி அப்படி இந்தியா லெவல்லே ஒரு சில பேர் தான் ஃபிஃபால ரெஃபரியா இருக்காங்க. அந்த வகையில தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ரூபா தேவி அவர்கள் இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு. வணக்கம்மா, இன்னைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் அந்த சிங்கப்பெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமே. நன்றி.